நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நேயர்கள் அனைவருக்கும் தந்தி டிவியின் சார்பாக தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைநகர் சென்னையை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு தீபாவளி திருவிழா என்பது மழை காரணமாக பரவலாக கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. காரணம் என்னவென்றால் காலையிலேயே பட்டாசு வெடிக்க பொதுமக்கள் தயாராகி இந்த சூழல்ல விட்டு அவ்வப்போது மழை பெய்ததன் காரணமாக பொதுமக்களிடையே இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய நடைமுறை என்பது வெகுவாக சரிந்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது மழை விட்டுவிட்ட ஒரு சூழல்ல ஆங்காங்கே பொதுமக்கள் பட்டாசு வகைகளை வெடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. மறுபுறம் வழக்கமா மெரினா கடற்கரையில விடுமுறை நாட்கள்ல பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகரிக்கும். அதே போல தற்போதும் சென்னை வாசிகள் முழுக்க மெரினா கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில பணிபுரியக்கூடிய பலரும் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்று விட்டார்கள். சுமார் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த இருப்பிடங்களுக்கு சென்று விட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மாநகருடைய பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கத்துக்கு மாறாக எந்தவித ஆரவாரமும் இல்லாம வெறிச்சோடி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சில வாகனங்களே சாலையில செல்வதை நம்மால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு ஏராளமானோர் வந்திருக்கிறாங்க. குறிப்பா ஏராளமான சென்னை வாசிகள் வடமாநிலத்தவர்கள் இங்கே வேலை பணி நிமித்தமாக வந்திருந்த வடமாநிலத்தவர்கள் பலரும் தங்களுடைய தீபாவளியை கொண்டாடுவதற்காக அந்த மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறாங்க. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பட்டாசுகளை பெரிய அளவில் வாங்கி குவித்து வெடிக்க முடியாதவர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்டது போல இங்கே மெரினாவில் கூடி அந்த கடற்பரப்பில் மணற்பரப்பில் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து தற்போது உற்சாகமாக குடும்பத்தாரோட வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நம்மிடையே குடும்பத்தில் ஒருவருக்கா கேள்வி பண்ணிக்கலாம். சார், எங்கேருந்து வரீங்க? தீபாவளிக்கு என்னென்ன பிளான் வச்சிருந்தீங்க? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? நாங்கள் மதுரை சார். மதுரையிலேருந்து எங்கள் ஒய்ஃபை சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்திருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சென்னை பஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மதுரையில போய் தீபாவளி கொண்டாடலையா? ஏன் இங்க சென்னையில இல்ல, அவங்க எப்பயுமே மதுரையில கொண்டாடி இருக்காங்க. இந்த வருஷம் சென்னைக்கு வரணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டாங்க. சென்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கு. சென்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை. சரி, வரணும் சென்னையை நல்லா சுத்தி பார்க்கணும்னு. அதான் சுத்தி பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சு. பட்டாசு எல்லாம் வெடிச்சிங்களா? மெரினா எப்படி இருக்குது? மெரினா செம்ம சூப்பரா இருக்கு சார். முதல்ல ஒய்ஃபோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மழை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு.